கரும்பு விவசாய சாகுபடி பரப்பு குறைந்து கொண்டே போகிறது என்றும், கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகைகள் சர்க்கரை ஆலைகளின் மூலமாக வழங்கப்படாமலும், அது பல 100 கோடி ரூபாய் அந்த தொகை கிடைக்காமல் கரும்பு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு அவர்களது கரும்பு விவசாயிகளின் வாழ்க்கை கசப்பாக மாறியிருப்பதும் அவர்கள் நடத்தி வரும் பல்வேறு கட்ட போராட்டங்களின் மூலமாக உறுதியாகி கொண்டே இருக்கிறது. இது டெல்லியில் நடைபெறும் போராட்டம், தமிழகத்தில் நடைபெறும் போராட்டம் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த விவசாயிகளின் நலனுக்காக இந்த வேளாண் பட்ஜெட் 2024-25 விவசாயிகளின் கோரிக்கைகள் ஏற்கப்படுமா, அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுமா, மற்றும் இடுபொருள்கள், உரங்கள் ஆகியவற்றிற்கு தட்டுப்பாடு, இயற்கை வேளாண்மை மற்றும் சிறுதானியங்கள் ஆகியவற்றுக்கான அந்த விற்பனை விநியோக சங்கிலி அருந்து போய் இருப்பது மற்றும் கேழ்வரகிலிருந்து இன்று சிறுதானியங்கள் உற்பத்தியாகக்கூடிய சிறுதானியங்கள் உற்பத்திக்கு அந்த உரிய விலை கிடைப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இதே போல அத்தியாவசிய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, தக்காளி வெங்காயம் விலை ஒவ்வொரு முறையும் விலை உயரும் போது அது விவசாயிகளுக்கு பலனளிக்க போவதில்லை, வியாபாரிகளுக்கு தான் அது பலனளிக்கிறது. இது போன்று மேலோட்டமாக இந்த விவசாயிகளின் பிரச்சனைகளை நாம் நகரத்தில் இருந்து பார்க்கும் பொழுதே இவ்வளவு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டு அந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விஞ்ஞான யுகத்தில் எவ்வளவோ அறிவியல் வளர்ச்சி இருந்தாலும் நம்மால் ஒரு அரிசியையோ அல்லது ஒரு பயிர் வகையையோ, தட்டப்பயிறு, மொச்சை உள்ளிட்ட பயிர் வகைகளோ தனியாக அது உற்பத்தி செய்ய முடியாது. விளைச்சல் செய்தால்தான் அந்த உணவுப் பொருட்கள் கிடைக்கும். இந்த உணவுப் பொருட்களுக்கான உத்தரவாதம் மற்றும் அவர்களுக்கான விலை ஆகியவை கிடைக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றும், இன்னும் உழவர் சந்தைகளை நாம் ஊக்குவிக்காமல் இருப்பதற்கு, ஏற்கனவே இது கடந்த திமுக ஆட்சியின் போது உழவர் சந்தை என்பது மிக பெரும் திட்டமாக கொண்டு வரப்பட்டது. இன்றும் பல ஊர்களில் அந்த திட்டம் வெற்றிகரமாக தான் செயல்பட்டு வருகிறது. அதன் எண்ணிக்கையை அதிகரித்து இந்த பொது சந்தை கமிஷன் மண்டிகளின் ஆதிக்கத்தை குறைத்து அந்த விளைபொருட்களுக்கான உரிய விலை அந்த விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கான திட்டங்களை தீட்டுவதில் என்ன தயக்கம் இருக்கிறது? இது போல தோட்டக்கலை பயிர்களுக்கான அந்த காய்கறி பயிர்களுக்கான அந்த பதன கிடங்குகள், கிட்டங்கிகள் இல்லாமல் அதிக விளைச்சலின் போது அழுகி போவதும், அதை வீணாகுவதும், அதன் பின்னர் குறைவான விளைச்சலின் போது விலை ஏறுவதும் தான் இருக்கிறதே தவிர, ஆனால் அனைத்திலும் பாதிக்கப்படுவது விவசாயிகள் தான். இதனால் எங்கெங்கு காணேனும் துயர் அர்த்தத்தில் விவசாயிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போல காட்டு விலங்குகள் மற்றும் பல்வேறு வனவளங்குகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் அவர்களுக்கு எந்த விதமான காப்பீடும் இல்லை. ஒரு சாலை விபத்தில் ஒருவர் இறந்தால் கூட அவர்களுக்கான அரசு காப்பீடு இருக்கிறது. ஆனால் ஒரு காட்டு விலங்குகளால் ஒரு பயிரே ஒரு மலையோர மாவட்டங்களில், அதாவது அந்த மாவட்டங்களில் காட்டுப்பன்றிகள், யானைகள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய அந்த வனவளங்களால் ஏற்படும் பாதிப்புக்கு அவர்களுக்கு என்ன இழப்பீடு வழங்கப்படுகிறது என்பது தொடர்பாக இன்னும் எந்த விதமான உத்தரவாதமும் அவர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பலருக்கும் நலவாரியங்கள், ஓய்வூதியங்கள் அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாட்டின் முதுகெலும்பாக திகழக்கூடிய உழவர்கள், விவசாயிகளுக்கு ஒரு 60 வயதுக்கு மேல் ஏன் ஓய்வூதியத்தை அமல்படுத்தக்கூடாது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுவரை அவர்களுக்கு அது அமல்படுத்தவில்லை. மத்திய அரசு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் விவசாயிகளுக்கான ஒரு நாட்டின் உற்பத்தி மற்றும் உணவு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கும் விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவர்களுக்கு ஓய்வூதியத்தை அமல்படுத்தலாம். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயத்தோடு இணைத்து அவர்களின் பலன்கள் விவசாயத்திற்கும் கிடைக்கக்கூடிய வகையில் விவசாய தொழிலாளர்களையும் இழக்க முடியாத அளவுக்கு அதை நிர்வாக ரீதியாக அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 100 நாள் வேலை திட்டத்தை குறை கூறுவதை விட்டுவிட்டு அந்த 100 நாட்களுக்கு பிறகு விவசாயம் நடைபெறக்கூடிய அந்த பீக் பீரியட் என்ற அந்த குறுவை சம்பா விவசாயம் நடைபெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை விவசாயத்திற்கு மட்டுமே முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்திருக்கிறது. அதுவும் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை இந்த விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வள்ளுவர் எழுதி வைத்த அந்த வாக்கின்படி உலகின் முதன்மையான தொழிலாக விளங்கும் வேளாண்மையின் முக்கியத்துவத்தை அரசு உணர்ந்து வேளாண் நிதிநிலை அறிக்கை என்ற கட்டத்திற்கு வந்திருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை வழிவகுக்குமா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அதை இந்த அறிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. பிரவீன்.